தினகரன் செத்தாலும் பணத்தை கூட தோண்டி நாங்கள் பேச வேண்டியதாக இருக்குது. என்ன செய்யுது? தினகரன்னா எல்லாருக்கும் தெரியும், தினகரன் தெரியாதாலே கிடையாது. அதாவது கிறிஸ்டியானிட்டியில் எப்படி கோட்டு போட்டு பகுமானம் பண்ணணும், பகட்டு பண்ணணும், எப்படி ஏழமான மகத்தில் அடிக்கணும், திக்கட்டமுள்ள விதவ பரதேசிய கொலை செய்யணும். ஏன்னா அவெல்லாம் பழைய பாட்டு ஊழியக்காரங்க, நியாயப்பிரமாண ஊழியக்காரங்க. அதே மாதிரி மத்திய 27:19 சொல்லிச்சு, திக்கற்றவன் விதவை பரதேசியனுடைய நியாயத்தை பெற்றவன் சபிக்கப்பட்டவன். அதே போல சபிக்கப்பட்டாங்க. யாரு? இப்போ தினகரன் குடும்பம். ஏன்னா ஊழியக்காரனை திட்டலாம் அன்னைக்கு இருந்துச்சு. அதாவது கோட்டு போட்டு பகுமானம் பண்ணுறது தவறுன்னு சொல்ற உண்மையான ஆள்லாம் இருந்துச்சு. எங்கே 1-2 ஆள் இருந்துச்சு. சொன்னப்ப இந்த ஆள் வந்து பேசியிருக்காப்புல. எப்படின்னா, இப்படி ஊழியர்களை குறை சொல்லுகிறவனுக்கு ஊனமான பிள்ளை பிறக்கும், உன் பிள்ளை ஊனமாய் பிறக்கும், அப்புறம் என்கிட்ட வந்து ஜெபத்துக்கு வருவேன், ஏன் என் குழந்தை இப்படி பிறந்தது என்று கேட்பான்னு ஒரு டைலாக் பண்ணுவேன். தினகரன் செத்தாலும் பணத்தை கூட தோண்டி நாங்கள் பேச வேண்டியதாக இருக்கு. என்ன செய்யுது? சரி ரைட்டு, நீ ஊழியக்காரனை வந்தா ஊனமான பிள்ளை பிறக்குன்ற, நீ அங்கே எதுக்கு பயப்பட போறதில்லை. சரி, உன் மகன் எதுக்கு ஆக்சிடென்ட்ல செத்தா? நீ எல்லாருக்கும் பழி போட்ட, நீ எல்லா உன்னைய கண்டிக்கிறவன கூட ஊழியர்களை பேசுறவன் நாசமா போவேன், ஊழியக்காரனை திட்டுறவன் நாசமா போவேன் அப்படின்னு பயங்கரமா வசப்பாடுங்க. சாபம் வரும்ன்ற நாங்க சொல்றோம். திக்கட்டுள்ள விதவ பிரதேசம் ஆதரிக்காதவனுக்கு சாபம் வரும்ன்றோம். சரி, செல்ல மகன் செத்தா, நீ அழுது இல்லை, ஏன் என் மகள் செத்தாண்டு ஆண்டவரை சிலுவையில ஏற்றி விழாவில் ஊற்றி இருக்கீங்களா இல்லையான்னு நீ பார்த்தவன் கேட்டா நீ பெரிய ஊழியக்காரன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப உன் நெஞ்சு எதுக்கு டாரா பொழந்து டாக்டர் வேலை பார்த்தேன் மிஷினை? ஏன் உன் மிஷினை டாக்டர் வேலை பார்த்தேன்? ஏன் உனக்கு அப்படி ஒரு நிலை ஏற்பட்டது? ஏன் தினகரனுக்கு அப்படி ஒரு நிலை ஏற்பட்டது? ஊழியக்காரங்களா கேட்டுக்கங்கடா. இவங்க ஒரு ரோல் மாடல் வந்து நின்றுக்கு இருக்காங்கடா. இவனை மாதிரி ஊழியம் செஞ்சு மக்கள் மத்தியில பேர் வாங்கணும்னு நினைக்காங்கடா. ஆண்டவர்கிட்ட நல்லவர் நினைக்கிறா ஊழியக்காரங்களா? நாசமா நீசம் அடைஞ்சு விசுவாசிகள் அழியுதுடா. அதனால அவன் மகன் ஏன் செத்தா, அப்புறம் மகளுக்காக ஏன் அழுதான், ஆண்டவரை ஏன் என் மகள் செத்தான்னு கேள்வி கேட்டேன். இவன் ஊழியக்காரன் தான். அடுத்து இவன் நெஞ்ச புலந்தான், இங்க புலந்து உள்ள இருக்கிற ஹார்ட் மிஷினை வேலை பார்த்தேன். ஒரு டாக்டர், அதாவது ஒரு அவிசுவாசி வேலை பார்த்தேன். இப்ப இதுக்கு என்ன செய்ய போறாங்க? நிறைய பேசக்கூடாது. ஒரு மனுஷனை எச்சரிப்பு சொல்றதும் ஒரு மனுஷன் தான் சொல்லி ஆகும். ஆண்டவர் நேரம் இறங்க முடியாது. போட்டியில வந்து ஒருத்தன் ஊழியக்காரன், அந்தி கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன்னா ஒரு ஊழியக்காரன் தான் சொல்லுவேன். அது தாட்டியமான ஊழியக்காரனா இருக்கணும். இது வரைக்கும் கோட்டு போட்டவன் காந்தி கோட்டுல இருந்து கோமணத்துக்கு மாறினாப்ல. இவங்க கோமணம் போட்டு வந்தவன் கோட்டு போட்டான். இவன் கோட்டு போட்டான்னா இவன் வாழ்க்கையில வேட்டுதான். இவன் விழுந்து விளங்கவே முடியாது. நாசமா நீசம் அடையணும். ஏன்னா கிறிஸ்துவை அவமதிக்கிறான். கிறிஸ்துவின் பிரமாணத்தை எவனு கை கொள்ள, இது வரைக்கும் பெரிய ஊழியக்காரன் எவனு கை கொள்ள. அதனால தினகரன் வந்து இன்னைக்கு ஊழியர்களை பணிச்சு பேசுற ஒருத்தனை பேசுற வீடியோ போட்டா அது நடந்துருமா? எங்க வேலை ஆண்டவர் கொடுத்த வேலை. எங்க வேலையை நாங்க செவையா செய்யறோம். திக்கற்றமுள்ள விதவ பரதேசியை நாங்கள் அவமதிக்க மாட்டோம். அவங்க வயிற்றுல நாங்கள் அடிக்க மாட்டோம். ஆனா அவங்க வயிற்றுல அடிக்கிறவனை சாபம் அவனை முழுங்காம விடாது. அந்த சாப பாம்பு அவனை முழுங்கும். பாம்பு அவன் வீட்டு வாசல்ல படுத்திருக்கும். ஏன்னா காயினுக்கு சொல்லிட்டாரு, உன் வீட்டு வாசல்ல, ஏன்னா நீ நன்மை செய்தால் மேன்மை, நீ நன்மை செய்யவில்லை என்றால் உன் வீட்டு வாசப்படியில பாவம் படுத்திருக்கும், சாபம் படுத்திருக்கும், பாம்பு படுத்திருக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.